ஹே மை பிஎல் பேடிஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ் நாள் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் இப்போ மூமு பயங்கர ஷாக்கில் இருக்க, ஃபூ வந்து சிரிச்சிட்ருக்கான் எப்பயும் போல். அப்போ மூமுவும் சரி ஓகே நடந்துருச்சுங்க மாதிரி ஏற்றுக்கிட்டு, ஆமாம் நேற்று எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கேட்க, ஃபூ பார்க்குறான். நீ என்ன சொல்கிற? நீ அப்படி நினச்சிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. நீ இப்படி நினைக்கலாம்? நீ கேட்டதை நினச்சி எனக்கே ஆச்சரியமாக போச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு அவன் வழக்கம் போல் ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ மூமுவும் சரி அப்போ என்னதான் ஆச்சுன்னு கேட்க, இவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நேற்று பார்ட்டியில் இருக்கும்போது இவன் ஒருத்தன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பான். அந்த ஆளும் நீ இப்படி டான்ஸ் ஆடுறதை பார்த்தா உன் பாய் ஃப்ரெண்ட் கோவப்படுவாங்கன்னு சொல்ல, பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே டை தான் வந்து அப்படி இவனே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அந்தாலும் டை வந்து இவனோட பாய் ஃப்ரெண்ட் போல் நினச்சிக்க, இவன் திரும்பி டையை திட்டுறான். நீ ஏன்டா என்னையே பார்த்துட்ருக்கேன்னு. அப்போ டையுமே நான் என்ன பண்ணுறது, அந்த இன்னொருத்தனும் எங்கே போனான்னு தெரில, நீயும் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்க, நான் வேறு எங்கே தான் பார்க்குறதுன்னு சொல்ல, அப்போ மூமு சொல்கிறான், இங்கே பாரு நீ இப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீயும் நானும் ஹஸ்பண்டு நினச்சிப்பாங்கன்னு சொல்ல, அப்போ டை என்னது டையா, அச்சோ எனக்கு அந்த காம்பினேஷனே பிடிக்கலன்னு சொல்ல, எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கா என்ன, தயவு செஞ்சு அந்த பக்கம் போன்னு சொல்ல. அப்போ டையுமே சரின்ட்டு போகிறான். போகும்போது அந்த பையனுமே கூப்பிட்டுட்டு தான் போகிறான். அப்புறம் அந்த பையனும் மூமுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்க. அப்போ மூமு பார்க்குறான், ஆப்போசிட்டில் ஃபூ அப்படியே பேயாடு நின்றுருக்க மாதிரி இருக்குது. இவன் எப்பயும் ஹியான் தானே கூப்பிடுவான். ஸோ ஹியான்ட்டு பயந்து கத்த, ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்து இப்படி வயசில் பெரியவங்க, அது சைனீஸ் வழிமுறையில் வரவங்க வயசில் பெரியவங்களை ஹியானு கூப்பிடுவாங்க. இதே தாயில் வந்து அதை கெட்ட வார்த்தையாக கூட பயன்படுத்துவாங்க. அப்படின்னா ரொம்ப மோசமாக இல்லை, லைட்டாக திட்டுற மாதிரி அந்த மாதிரி கூட பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்க பையனும் என்னை பார்த்து நீ திட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, இவன் உத்து பார்க்குறான். அந்த இடத்துல ஃபூ இல்லை. அப்புறம் இன்னொரு பையன் வந்து இவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண, சரின்னு அவன் கூட பேசிகிட்டு இருந்தா, அப்போயும் ஆப்போசிட் சைடில் ஃபூ இருக்க மாதிரி இருக்குது. இவன் மறுபடியும் அப்படியே அதே வார்த்தையை சொல்ல, இந்த பையன் என்னடா இவன் திட்டுறாங்கிற மாதிரி போயிட்டான். அப்புறம் இன்னொருத்த வந்து இவன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் ஃபூ மாதிரியே பயங்கர மொக்க காமெடியாக அடிச்சிட்ருக்க. இவன் சொல்கிறான், இங்கே பாரு என் லைஃப்பில் அந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறி காமெடி பண்ணுறாள் ஒருத்த மட்டும் போதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஃபூ அங்கே நேராகவே வந்து நின்றுறான். அந்த ஆளை கூப்பிட, அந்த ஆளும் சரி இவங்க 2 பேர் பாய் ஃப்ரெண்ட் போல் நினச்சிட்டு அங்கேருந்து பயந்து போயிடுறான். அப்போ மூமுவும் ஹியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்ச மாதிரி நிற்க, இவன் அப்படியே மூமு பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் டைப் பார்த்துட்டு அப்பாடா இப்போ தான் உண்மையான சர்வேலன்ஸ் கேமரா வந்துருச்சுன்ட்டு அவன் சந்தோஷமாக நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் மூமு நல்லா ட்ரிங்க் பண்ணிடுறான். இவன் தான் மூமுவை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். என்ன நீ இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு கேட்க, நான் நிறையெல்லாம் குடிக்கலேன்னு சொல்கிறான். குடித்தவங்க எல்லாரும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, நீ பொய் சொல்கிறேன்னு சொல்ல, நான் பொய் சொல்கிறேனான்னு மூமு கேட்குறான். ஆமாம் என் மேலே காதல் இல்லைன்னு நீ பொய் சொல்கிறதானங்கிறான். அப்போ மூமு சிரிக்கிறான், ஏங்க நான் குடிச்சிருக்கேன்னா நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இப்படி வளர்றீங்கன்னு. ஆமாம் நான் வளர்றேன், உன் மேலே இருக்க காதலில் வளரன்ட்டு மூமு அங்கேயும் ஃப்ளர்ட் டைலாக் போட, அதை கேட்டு பக்கத்தில் இருக்கவங்கன்னா வாந்தி எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வாந்தி எடுத்துகிட்ருக்காங்க, பட் இது கூட அது ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இவனுமே சரி நம்ம ஃப்ளட் பண்ணும் போதே இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூமுவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ மூமு சொல்கிறான், இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, என்னால் நடந்துக்க தெரியும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு முன்னாடி நடக்க, அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வருது. நல்ல வேலையாக ஃபூ போய் மூமு பிடிச்சி காப்பாற்றிடுறான். நீ வந்து குழந்தை இல்லை, உன்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்கிற, ஆனால் என்னை இப்படி கவலைப்பட வைக்கிறேன்னு சொல்ல, அப்போ மூமு சொல்கிறான், நீங்கள் என்னை இப்போ பிடிச்சிருக்கிறது பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இவனும் மூமுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ மூமு கேட்குறான், ஆமாம் நான் ஒன்றும் வெயிட்டாக இல்லையான்ட்டு. நீ என்றைக்குமே எனக்கு வெயிட் இல்லை, ஏன்னா எப்பயுமே என்னோடய இதயத்தில் உன்னை தூக்கி சுமந்துட்டு தானே இருக்கேன்னு சொல்லி இவன் அங்கேயும் அப்படி பேச, அப்போ மூமு இங்கே பாருங்கள் நல்லா குடித்தா 2-3 டைம் வாந்தி எடுப்பேன் பார்த்துக்கோங்கன்ட்டு எச்சரிக்கை பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஃபூ போய் மூமு பெட்டில் படுத்து அவனை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்க. அப்போ அவனுக்கு துணி மாற்றி விடலான்னு பார்க்குறான். பட் மூமுவோட துணியை கழட்டும் போது அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவன் அப்படியே மூமுவை கிஸ் பண்ணலான்னு போகிறான். அப்புறம் விலகிடுறான். இல்லை நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு பண்ணிவிட்டு இப்போ என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிச்சு இவன் நர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு மூமுக்கு வந்து ட்ரெஸ்லாம் பண்ண வச்சிட்றான். அவனுக்கு ஸ்பாஞ்ச் பாத்தெல்லாம் அவங்களே கொடுக்க சொல்லிடுறான். ஸோ அவங்க அந்த வேலையை பண்ணுற வரைக்கும் இவன் அப்படியே திரும்பி நின்றுட்டு தான் இருக்கான். கொஞ்சம் கூட மூமுவை பார்த்துடக்கூடாதுன்னு அப்படியே கண்ணை மறைச்சி வச்சு தான் நின்றுட்டுருக்கான்.
இதில் பாட்டெல்லாம் பாடி வர மைண்டை டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வேலை செஞ்சவங்களுக்கும் காசு கொடுத்து அனுப்பிடுறான். அவங்களும் வேறு எதாவது ஹெல்ப் பண்ணால் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பாடா இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அப்போ தான் மூவ் பண்ணுறான். அச்சோ எனக்கு என்ன இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவன் அந்த துணியை கழட்டி போட இங்கே ஃபூவோட ஹார்ட்டே நின்றுச்சு. அவன் உடனே வேகமாக ஓடி போய் பெட்ஷீட் எடுத்து மூவை கவர் பண்ணி தூங்க வச்சிட்றான். அப்புறம் மூமு பக்கத்தில் போய் அவனை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். அவன் அழகாக தூங்கிட்டு இருக்கானா. அவனை பார்த்து நீ எவ்வளோ லக்கி தெரியுமா, நான் கரெக்டான டைமிங்கில் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பக்கத்துலேருந்து ரசித்து பார்த்துட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொல்லிட்டு இவன் போய் தூங்குறான். அவன் படுத்திருக்கும் போதும் மூமுவே தான் ரசித்து பார்த்துட்ருக்கான். இப்போ இதெல்லாம் மூமு கிட்ட சொல்ல அவன் பார்க்குறான். நீங்கள் வேறு யாரையோ என் துணியெல்லாம் மாற்றி என்னை பத்திரமா பார்த்துக்க வச்சிங்களான்னு சொல்ல அப்போ இவன் சொல்கிறான், இங்கே பாரு நீ அவங்கள பற்றி கவலையே பட வேணாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கூட ஆளுங்கள்லாம் நான் ஹையர் பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமும் கொஞ்சம் மோசமாக ஃப்ளர்ட் டைலாக்லாம் போட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறான், இங்கே பாரு நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன், அதனால தான் உன்னோட லைனை நான் க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொல்லும் போது மூமுக்கு லைட்டாக அவனை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூமு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும்ல, அவன்கிட்ட வேறு ட்ரெஸ் இப்போ இல்லை, அதனால் அவனுக்கு வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வரான். அப்போ மூமு சொல்கிறான், நீங்கள் ஏன் இவ்வளோ பிராண்டடாக வாங்கிட்டு வரீங்க, எனக்குலாம் சிம்பிளாக இருந்தால் போதும்ன்ட்டு. அப்படியே அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்க இவன் ஆக்சுவலாக அந்த கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான். அதுவும் அதில் என்ன எழுதிருக்குன்னா ஃபூவோட மூமுங்கிற மாதிரி எழுதியிருக்கு. சப்பா முடியலடாங்கிற மாதிரி தான் இருக்கான். அப்போ ஃபூ சொல்லிகிட்டு இருக்கான், நீ வந்து சாதாரண ஆளில் இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஒன் தானே, அதனால தான் உனக்கு இதுன்ட்டு. அதுக்கப்புறம் மூமு வந்து டைக்கு மெசேஜ் பண்ணுறான், டே நேற்று நைட் நீ எங்கே போனன்ட்டு. அப்போ தான் டை யோசிச்சு பார்க்குறான், ஆமாம் நேற்று என்னாச்சுன்னு. ஆக்சுவலாக இவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் சோகமாக உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்போ ஒருத்த வந்து இவங்ககிட்ட பேசுகிறான், நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களான்ட்டு. இவனும் நீங்கள் எங்கடையா பேசுகிறீங்கன்னு சொல்ல ஆமாம் இங்கே வேறு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டைக்கிட்ட பேசுகிறான். ஆக்சுவலி இவனை பார்க்குறக்கு இதுக்கு முன்னாடி காஃபி ஷாப்பில் இருந்தான்ல அவனாட்ட இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறீங்களா, இந்த ட்ரிங்க் வந்து நான் இப்போ புதுசாக செஞ்சேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ டையும் சிரிச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பண்ணுற வித்தை எல்லாம் தான் இவன் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல். அதெல்லாம் இவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் ஃபூவும் மூமுவும் காரில் கிளம்பி இங்கே வராங்க. அப்போ ஃபூ சொல்கிறான், நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு. அப்போ மூமு வேறு வழிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். ஆமாம் நம்ம ரொம்ப தூரம் டவுனை தாண்டி வெளியே வந்த மாதிரி இருக்கே, இப்போ எங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க ஆமாம் நம்ம வெளியே தான் வந்திருக்கோம், உன் கூட நான் எங்கே போகணுன்னாலும் எனக்கு சம்மதங்கிற மாதிரி ஃபூ சொல்ல இப்போ இவன் சொல்கிறான், ஆனால் எனக்கு சம்மதம் இல்லை, இப்போ வந்து நீங்கள் என்னை கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம், என்னையே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்க அப்போ ஃபூ சொல்கிறான், என்னது நீ அப்படி பண்ண போறியான்ட்டு. பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்குங்கிறான். அப்போ ஃபூவும், ஆனால் என்னை கைது செஞ்சாலும் என்னோடய உடம்பை மட்டும்தான் அவங்க கைது செய்ய முடியும், என் ஹார்ட்டை முடியாது, ஏன் தெரியுமா, என் ஹார்ட் தான் உங்ககிட்ட இருக்குன்னு அப்போயும் ஃப்ளட் டைலாக் போட இவனால் சுத்தமாக முடியல. அங்கேருந்து கார்லேருந்து இறங்கி போயிடுறான். ஆக்சுவலாக இப்போ சாப்பிட தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். இவனுமே நினச்சிக்கிறான், ஓகே அவனுக்கு ரொம்ப பசிக்குது போல், அதனால தான் இப்போ இறங்கி போயிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்ல ஆமாம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் கொண்டு வந்து நீட்டுவேங்கிறான். சரி எனக்கு இப்போ சுறா புட்டு வேணும் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இவனும் அதுக்கு எல்லாத்தையும் ரெடியாக்குறான். இதில் இவன் அந்த தலையை வர அப்படி ஸ்டைலில் அப்படியெல்லாம் கொதிகிட்டு இருக்க இவன் கேட்குறான், ஏண்டா இப்போ ஏன் இப்படி பண்ணீங்கன்ட்டு. ஆக்சுவலாக இவன் பண்ணுறது ஸ்டைலு நினச்சி அப்புறம் மூவ் கேட்கும்போது இல்லை காற்று வந்துச்சு அதனால தாங்கிறான். அதுக்கப்புறம் இவன் தான் இவன் கேட்டதெல்லாம் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லும் போது மூமு சொல்கிறான், இங்கே பாருங்கள் நான் சர்க்காசமாக பேசினேன், அது கூட உங்களுக்கு புரியலையான்ட்டு. இவனுக்கு எங்கே புரியுது, இவன் அதையும் புரிஞ்சுக்காமல் மேலும் ஃப்ளர்ட் டைலாக் போட்டுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ 2 நாய் வந்து அங்கே பீச்சில் விளையாடிட்டு இருக்கு. அதை பார்த்து நாய்ங்களுக்கு கூட ஸ்வீட் ஹார்ட் இருக்குது, ஆனால் நீ தான் உன் ஹார்ட்டை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவன் பொறுத்துக்க முடியாமல் சொல்லிடுறான், இங்கே பாருங்கள் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசுகிறீங்களா, இந்த பிக்கப் லைன்லாம் வேணான்னு சொல்கிறான். அப்பயும் ஃபூ வந்து அவனுக்குள்ளேயே மனசில் பேசிக்கிறான், ஓ அப்போனா நான் நார்மலாக இருந்தேன்னா இவனுக்கு நம்மளை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசி யோசிச்சுட்டு இருக்க மூமு கேட்குறான், சரி இப்போ என்ன ஐடியாவில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு. அப்போ இவனும் சொல்கிறான், அதுவா சும்மா ஒரு ட்ரிப்பு இன்றைக்கி நைட்டு தாங்கலான மாதிரி கூப்பிட்டு வந்தேன்னு சொல்ல இவன் சாக்காயிடுறான், என்னது ட்ரிப்பாக பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்களா, என்கிட்ட நீங்கள் ஏன் எதுவும் சொல்ல, நான் என்னோடய துணி கூட கொண்டு வரலன்னு சொல்லும் போது அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேங்க மாதிரி இவன் எப்பயும் போல் பேசுகிறான். அப்போ மூமுவும் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்கன்னு கேட்க இல்லை நான் விளையாட்டுக்கு தான் சொல்கிறேங்கிறான். ஆக்சுவலாக உண்மையிலே இவன் விளையாட தான் செஞ்சுருப்பான். ஓகே நான் கூட உண்மைன்னு பயந்துட்டேன்ட்டு மூமு சொல்ல
பூ கேட்குறான், "ஓ! அப்போ அது உண்மையாகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? ஓகே, இப்பயே ஏற்பாடுலாம் பண்ணுறேன்னு" சொல்ல, வேணாம் வேணான்ட்டு சொல்லிடுறான். "நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டிங்கன்னா போதுங்கிற" மாதிரி அவன் இருக்க, பூவும் சொல்கிறான், "ஆமாம், எனக்கும் இன்றைக்கி நைட்டு தங்கணும்லாம் ஆசை இல்லை. ஏன்னா நேற்று ஒரு நாள் உன் கூட தங்கினது கூட எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு." அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சாப்பிட்டுட்ருக்க, இந்த ஜென்சி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வரவே இல்லை. ஆனால் மூமுக்கு ஈஸியாக வந்துடுது. இன்னொரு பக்கம் டீயை காட்டினாங்கன்னா, அவன் போய் இந்த லிட்டில் சிக்கன் அவங்ககிட்ட போய் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுன்னு சொல்ல, அவன் திட்டுறான். இவனை பார்த்தலாம் அவன் பயப்பில்லை. "உனக்கு எதுக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணுங்கிறான்." "டே, நீ பண்ணி கொடுறா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இவன் எல்லாரையும் மிரட்டுவான்ல. அந்த தோணியிலேயே, "என்ன நீ ஸ்மார்ட்டாக தானே இருக்க, பண்ணி கொடுன்னு" சொல்ல, "நான் ஏன் உனக்கு பண்ணி தரணும்னு தான் அவன் கேட்குறான். நீ இப்போ நான் பண்ணி தந்துடுறேன், ஆனால் நீ எக்ஸாமில் எப்படி எழுதுவேங்கிறான். டே, அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? ஹோம்ஒர்க் தானே பண்ணி கொடுன்னு கேட்க, எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி தர முடியாதுங்கிறான். அங்கே வேற பசங்க இவனை பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு அவமானமாக போயிடும்ல. அதனால இங்கே பாரு பண்ணி கொடு அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவன் உடனே அங்கேருந்து போயிடுறான். ஆனால் இந்த லிட்டில் சிக்கன் அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ மூமு அவனோட வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாக்காக இவன் நல்ல ஃபுட்டாக ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான் போல். "இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்" அந்த மாதிரி சொல்ல, எங்கள் அப்பா அம்மா எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வேஸ்ட் ஆயிரும். ஒன்று பண்ணுறேன், நான் டெசர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், மீதெல்லாம் உங்கள் எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்துருங்க, ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல், "இல்லை, இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும்" அது இதுன்னு பேச, மூமுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. "இங்கே பாருங்கள், நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட லைனை க்ராஸ் பண்ண மாட்டீங்கன்னு, பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு" திட்டுறான். அப்போ ஃபூவும் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். பட் மூமுவும், "இங்கே பாருங்கள், என் மேலே ஹிட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, போதும், இது வேணாம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் லைனை க்ராஸ் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, பட் என் பர்மிஷன் இல்லாமல் எல்லாமே பண்ணுறீங்க, அதை விட மோசமாக தான் இதெல்லாம் இருக்குன்னு" சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ஃபூவை திட்டிட்டு உள்ளே போக, அப்படியே சிலையாடி நின்றுட்டுருக்கான். மூமு திட்டினதில் அவன் பயங்கர சோகமாயிட்டான். வீட்டுக்கு வந்தால் அவன் திட்டினதையே தான் நினச்சிட்ருக்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், "நம்ம கம்பெனியில் இன்டர்ன்ஸுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்குன்ட்டு." இவனும் சரின்னு சொல்லிடுறான். "அப்புறம் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு" சொல்ல, இவனும் சோகமாக ஓகே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கான். அப்புறம் குளிச்சுட்டு இருக்கும் போது கூட சேடாக தான் இருக்கான். அப்போ ஒரு விளம்பரம் ஓடுறது இவன் காதில் கேட்குது. என்னென்னா அது மூமுவோட ஃபேவரட் ஜெல்லி ஆட் போல். ஸோ அதை கேட்கும்போது இவன் இவனே மனசை மாற்றிக்கிறான். "ஓ, இப்போ இந்த ஆட் ஓடுதுன்னா அப்போ என் முன்னோர்களே சொல்கிறாங்க, நீ மூமு மேலே இருக்க லவ்வை ஸ்டாப் பண்ணிடாத, உன் முயற்சியை கைவிட்றாதன்னு" சொல்லிட்டு அவன் பழையபடி மாறிட்டான். அவன் அப்படியே கத்திட்டே திரும்ப அந்த இடத்துல தான் டீயுமே இருக்கான். ஆக்சுவலாக இவன் சோகமாக இருந்தான்ல, அதனால டீ தான் இவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இருந்திருப்பான். ஸோ டீ கேட்குறான், "அப்பாடா, நீ பழையபடி நார்மல் ஆகிட்டியா, நான் கூட இப்படியே சோகமாக இருந்துடுவேன்னு நினச்சேன், இதுதான் சூப்பர், அதனால தான் நான் உனக்கு கம்பெனியாக இருந்தேன்னு" சொல்ல, அப்போ சொல்கிறான், "ஆமாம், நான் எப்படியாச்சும் விடாமுயற்சியோட மூமுக்கிட்ட என் லவ் அக்செப்ட் பண்ணிக்காமல் விடமாட்டேன்னு" அவன் கத்தை. அவனுங்க எப்பயும் ஒரு ட்ராமாட்டிக்காக சிரிப்பானுங்களா, அந்த மாதிரி சிரிக்கிறானுங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டு. அப்போ டீ கரெக்டாக அவனோட வேலையில் இருக்கான். அவன் "சரி, அந்த கம்பெனியனுக்கு நீ காசு தரேன்னு சொன்னில, அதை மட்டும் கரெக்டாக போட்டுருன்னு" சொல்லிடுறான். அவன் அதுக்காக தான் அவங்க அண்ணனை ஐஸ் வச்சுட்ருக்கான் போல். இப்போ இன்னொரு பக்கம் மூமோட ஃப்ரெண்டை காட்டுவானுங்கள்ல, அவனோட சீன் மோசமாக இருக்கும். நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ ஹோட்டலில் காட்டினாங்கன்னா, அங்கே ஹோட்டலுக்கு வரான். பட் டீயும் அவங்க கூட சேர்ந்து வர, இவன் கேட்குறான், "இங்கே பாரு, நான் கம்பெனியனாக இருந்துன்னு சொன்னேன், ஆனால் நீ ஏன் இப்போ என் கூட ஹோட்டல் வரேன்னு" கேட்க, டீ சமாளிச்சிட்ருக்கான். "இங்கே பாரு, கம்பெனிக்கு மட்டும் இல்லை, நான் உனக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், அதை வச்சு மூமு நீ லவ் பண்ண வச்சிடலான்னு" சொல்லிட்டு எப்படியாச்சும் காசை கறக்கிறதுக்கு தான் இவன் பிளான் போட்டுட்ருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் லேடியும் "ஓ டீ, நீங்களும் இன்றைக்கி இவங்க கூட வந்திருக்கீங்களான்னு" பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவனுமே, "ஆமாம், இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு நான் தேவைப்படுறேங்கிற" மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, "இன்றைக்கி புதுசாக ஒரு இன்டர்ன் வந்திருக்காங்கன்னு." சொல்கிறான், "பட் நான் எந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணலையேன்ட்டு." அப்பா இவன் சொல்லிகிட்டு இருக்கான், இவன் யாருன்னே தெரியாதனால சொல்லிகிட்டு இருக்கான். பட் அங்கே வரது மூமு. பார்த்தா இவன் ஷாக்காயிடுறான். அவனும் "நான் தான் புதுசாக வந்திருக்க இன்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்." இவன் வாயை பொளந்து பார்த்துட்ருக்கான். அதோட "வெல்கம் மூமுன்னு" இவன் சிரிக்க, இவன் வழக்கமாக பண்ணுவான்ல சில கோமாளித்தனமாக ரியாக்ஷன்லாம் விடுவான்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க மூமுக்கு வர வழியே இல்லாமல் சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடி வராங்க. அதாவது டையும் அப்புறம் இன்னொருத்தனும் இருப்பான், அவனும் வர. அந்த லேடி கேட்குறாங்க, "நீங்கள் 2 பேருமே இன்டர்ன்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்ட்டு." பட் அவங்க ஜாயின் பண்ணல, அவங்க ஜஸ்ட்டு கூட தான் வந்திருக்காங்க. அப்போ அவனுங்க டீயை பார்த்து கேட்குறாங்க, "ஆமாம் டீ, நீ ஏன் இங்கே வந்திருக்கன்ட்டு?"
எனக்கு ஒரு வேலை இருக்கு வந்தேங்கிறான். பட் டீக்கு என்னடா அது இவன் பாட்டுக்கு இங்கே வந்துட்டான். அதாவது மூமு இங்கே வந்துட்டான். இவன் ஃபூக்கிட்ட ஏதாவது பேசி காசை கறக்கலான்னு பார்த்துருப்பான். பட் இவன் இங்கே வந்து இவன் செட் ஆயிடுச்சுன்னா இவனால் காசை கறக்க முடியாதுல்ல, அதான் பார்த்துட்ருக்கான். ஆமாம் மூமு எப்படி நீங்கள் வர வச்ச, ஏதாவது பிளான் போட்டியான்னு கேட்க, நான் எந்த பிளானுமே போடல. மூமுவே தான் என்னோடய ஹேண்ட்ஸம் கூலில் வந்துட்டேங்க. எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. நான் என்னோடய ஹேண்ட்ஸமை கொஞ்சம் குறைச்சிக்கணும், இல்லைனா மூமுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்னு அவன் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் டீக்கா அவன் காசில் ஏதாவது குறை வந்துருமோன்ட்டு பயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இவனுங்க 3 பேர் வேறு ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கோ டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹேமே